மூவிஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மை ஃபேவரட். இந்த மூவி லாஸ்ட்ல ஒரு சாங், பட் அது மூவில இடையில இன்ட்ரோ பண்ணா நல்லா இருந்திருக்கும். பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஐயோ வேணாம். நிறைய ஏஐலாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளார. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக மூவிஸ். ஓகே, ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் முக்கிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஓகேவா இருந்துச்சு. ஆல்பம் சாங்லேருந்து ஒரு மூவியில் பார்க்கும்போது. தேங்க்யூ. ஜின் ஓரளவுக்கு ஓகே. பிடிக்கல. இல்லை, ஃப்ரீ டிக்கெட்டு வந்தேன். காமெடி இருந்தது ஏதோ ஓரளவுக்கு. சாங் நிறைய நான் கேட்கல, நான் பார்க்க மாட்டேன் சாங்கு அவ்வளோவா. ஃபோன் பார்த்துன்னு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு படம். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிமாக இருந்தாலுமே ஒரு வேறு லெவலில் ஒரு ஜின் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதாயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜின் ஒரு பேய் மாதிரி இருக்குமோன்ட்டு ஒரு இருந்தாலும் ஜின் வந்து லாஸ்ட் வந்து அவங்களுக்கு நல்லது தான் பண்ண வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவலில் ஒரு ஜானரில் ஒரு செம்மையாக இருந்த ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, செம்மையாக போச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான சாங், எல்லாருமே ரீல்ஸாக ஹுக்கப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சாங்ஸுமே எல்லாருக்குமே வைபாக இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் வைஸ் ஸோ முகேன் ராவுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை, பிகாஸ் எப்போயுமே தி பெஸ்ட் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டிஆர் பாலா அவங்களோட டேரக்ஷன் சரி, ஓவரால் ஃபிலிமோட எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் பக்கா என்டர்டைனிங், அது பக்கா பேக்கேஜாக இருந்துச்சு படமே. ஸோ இட்ஸ் எவ்ரி ஒன். ஸோ இப்போ பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரலாம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பேக்கேஜாக இருக்கும் அந்த ஃபிலிம். தேங்க்யூ. எஃப்டி சினிமா பார்த்துக்கணும் அடுத்த நேரங்களுக்கும் கனிவான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜின் மூவி பார்த்தோம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் இருந்தது. புது கான்செப்ட் பக்காவாக. ஸோ நம்ம டிஆர் பாலா சூப்பராக பண்ணியிருந்தார். முகின் ராவ் ஆக்டிங் வேறு லெவல். ஸோ பாவியாவுக்கு இன்னும் செம்மையாக நடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். நானும் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், டயலாக் இல்லை, பட் சும்மா ஜஸ்ட் ஒரு சீன் மட்டும் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி. டிஆர் பாலாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. கண்டிப்பாக இந்த மாதிரி படம் நிறையா வரணும். இன்னும் சூப்பராக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எஃப்டி சினிமா. இருக்கு, சூப்பராக இருக்கு. வேஸ்டா படம் நல்லா இல்லை, வேணாக்கா லாஸ்ட் சீன். சரி, அதுல பயமுறுத்துற மாதிரி ஏதாவது இருந்துச்சா? என்ன இருந்துச்சு பயமுறுத்துற மாதிரி? பேய். சோ எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா? ரொம்ப மொக்கையா போச்சு படம்? நல்லா இருந்துச்சு. சாங்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சார் ரிவ்யூ மட்டும் படம் நல்லா இருக்கு மேம். மோன்ஸ் வாட்சபிள் பார்க்கலாம். சார் எல்லாரும் படம் வந்து ரொம்ப லேக் ஆகுது, மொக்கையா போகுதுன்றாங்க. பார்க்கலாம் மேம், மோன்ஸ் வாட்சபிள். சார் எப்பயுமே முகேனோட படம்னா ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ஏதோ சாங் இருக்கு சாங்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வருது, நல்லா இருக்கு. சார் இப்போ வந்து பேய்னாவே கொஞ்சம் த்ரில்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க. இதுல என்ன? இது கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கு. பேய் படம் அந்த பயமுறுத்துற மாதிரி இல்லனாலும் குழந்தைகளும் பாக்குற மாதிரி தான் இருக்கு. டிடி நெக்ஸ்ட் லெவல். எப்படி இருந்துச்சு படம்? பயங்கரமா இருந்துச்சு, த்ரில்லா இருந்துச்சு. த்ரில்லா இருந்துச்சா? ரெண்டு தடவை பார்க்கலாம். முகேன் படத்தோட எப்பலா இருந்துச்சு? நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சாங்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லா சாங்கும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே முகின் அவரோட சாங்ஸ் தான். அவரோட வாய்ஸ் அவரோட சாங்ஸ் தான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சாங்ஸ் வரும், எல்லாமே அவரோட சாங்ஸ் தான். ஸ்டார்டிங்ல ஹாரர் மூவி நாங்க எப்படி நல்லா தான் ப்ரோ இருக்கு. சிஜி தான் கொஞ்சம் லைட்டா அந்த ஜின்னு காமிக்கிறது மட்டும், மற்றபடி எல்லாமே மூவிலாம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. லாகா இருக்கு. ஸ்டார்டிங்கில் தான் ஒரு கொஞ்ச நேரம் லேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜின்னு காமிக்கும் போது அதுக்கப்புறம் நல்லா போகும். ஆனா ஜின்னு வந்து அதுல எதுவுமே பண்ணாம லாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி. லாஸ்ட்ல தான் அதுக்கு கொஞ்சம் லைட்டா காமெடியா காமிக்கிற மாதிரி காமிச்சாங்க ஜின்னு. சரி, எப்பவே பேய் படம்னா ஒரு த்ரில்லரா இருக்கும். என்ன ஆகுன்னு ஒரு இது. ஆனா கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு படம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா படம் பயமே பயம் இல்ல, நல்லா தான் போச்சு. ஆனா படம் லேக் இல்லாம போச்சு. கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல மட்டும் லேக் இருந்துச்சு, போ அப்படியே முகேனோட பேர்ல எப்படி செட் ஆச்சு? நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அந்த படம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் ப்ரோ. மெயினா சின்ன பசங்களுக்கு அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஒர்த் தான் ப்ரோ, நல்லா தான் இருக்கு படம். தேங்க்ஸ். படம் எப்படி இருந்துச்சு மேம்?
படம் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு நான் வேற ஒரு ஜானரில் எதிர்பார்த்துட்டு போனேன். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நம்ம சின்ன பிள்ளையில ரொம்ப ரசிச்சிருப்பலாம். இந்த மைடியர் பூதம், அலாவுதீன் அற்புதம், அதெல்லாம் அந்த ஒரு கான்செப்டில் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப டிஃப்ரெண்டான பழைய ஜானரை வந்து நியூவாக கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா காமெடியாக போகும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. அது ஒரு 10 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா கடைசி வரைக்கும் பேயை பார்த்து பயப்படுறதெல்லாம் போய் இப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிறதெல்லாம் போய் வர வர கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பொழுது பேய்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு பேய் கான்செப்டே கிடையாது. ஆக்சுவலி டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு பூதம் அப்படின்னு நம்ம அப்போல்லாம் ரசிச்சிருப்போம்ல. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்குறது வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். சீரியஸாகவே நல்லா இருந்தது. பசங்களோட லீவு டைமில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. 150 ரூபா கொடுத்து பார்க்க பொறுத்தா ஒருத்து தான் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. சரி, எங்க லேக் ஆகுற மாதிரிலாம் சொன்னாங்க, எப்படி இருக்கு? இல்லை படம் அந்த அளவுக்கு லேக் இல்லை. பிஜிஎம்லாம் வேற லெவலு. நானே ஸ்டார்டிங்கில் மிரண்டிட்டேன். பிஜிஎம்ல ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக சீனு. ஒவ்வொரு சீனும் ஸ்டார்டிங்கில் செம்மையாக இருக்குது. கடைசியில் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் கரெக்டாக முடிச்சிருக்காங்க படத்தை. இது பார்ட் 2க்கு ஏதாச்சும் பார்ட் 2லும் வரல. அது படம் முடியுமா பார்ட் 2ன்னு காட்டல. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற சீனு நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக முடிச்சிடாங்க. செகண்ட் பார்ட்டு தான் நல்லாயிருக்கும். ஓகே. சரி, முகைனோட படம்னாவே சாங் கேட்டே ஆகணும். சாங்ல எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த குட்டிமா அந்த சாங்ஸ் நல்லா இருக்குது. அந்த ஒரு பாட்டு நல்லா இருக்குது. ஓகே ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு பேய் படம் வந்து இப்படி காமெடியா நம்ம பார்த்துருக்கோம். எப்படி இருந்துச்சு? அப்போ பேய் படமாக நினச்சி தான் போனது. ஸ்டார்டிங் ஃபுல்லாக பயந்துட்டேன். இந்த கையெல்லாம் வரும், பயமாக தான் இருந்துச்சு. அந்த எஃபெக்ட் வேறு போட்டாங்க, பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஜின் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஜின்னு வந்து ஒரு இதுல வந்து பயமுறுத்துற ஜின்னு, ஒரு இதுல வந்து ஃபன் பண்ற ஆமா, உனக்கு பேட் ஜிம் இருக்கு, குட் ஜிம் இருக்கு. ஸோ நம்ம குட் ஜின்னா ஜிம் குட் ஜின்னு நம்ம வளர்க்குறது ஜாலியாக இருக்கும். நானும் வளர்க்கலாம், ஆனால் எங்கே இருக்க தெரியல. சரி, உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஜின்னோட மாதிரி ஏதாவது மூமெண்ட் நடந்திருக்கா? இல்லவே இல்லைப்பா. இல்லை. சரி, முகைன் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ணாவோட ஆக்டிங், காமெடி சீன்ஸு, அந்த காம்போ பாலா அண்ணாவோடது, ஃபேமிலி சீன்ஸ். அப்புறம் டேரக்டர் பாலா அண்ணா வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. டேரக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கான்செப்டாக நல்லா இருந்துச்சு. சூப்பராக சாங் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு சாங் குட்டிமா வரும்போது டான்ஸ் ஆடிட்டு இருந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாலான டைரக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முகேந்திர ஆக்டிங்கு, பாலா சரவணோட காமெடி, ஸோ எல்லாமே ஃபுல்ஃபில்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ ஜின்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக மலேசியன்லாம் வந்து அங்கே ஜின்ற ஒரு பேய் வந்து எல்லாம் பெட்டு மாதிரி வளர்ப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்து தமிழ் சினிமாஸ் வந்து பாலனா ரொம்ப சூப்பராக வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே கண்டிப்பாக கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். இல்லை ப்ரோ, எனக்கு லேக் ஆகிற மாதிரிலாம் எதுவும் தெரியல. எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து இந்த படம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது முகேன் ராவ் சாரோட வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அது வந்து அவர் பிடிச்சிட்டாரு. நல்லா இருக்கு. அதான் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். யாரும் வந்து பார்க்கக்கூடாதுலாம் இல்லை. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கிட்ஸோட வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு புது கான்செப்டாக இருக்குது. ஸோ ஒரு பேய் படமாக இல்லாமல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே கொஞ்சம் அந்த ஜின்ன்றது அந்த பேய் வந்து நம்மளுக்கு பிடிச்சிரும். ஸோ அதை பார்க்க ரொம்ப குழந்தைங்களும் பார்க்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.